உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இங்கே கூடி வாழும் அனைத்து தேசிய இன மக்களுக்கும் வணக்கம். நேற்று புதுச்சேரியில் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சுங்க. அந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பா நடந்து மாநாடா மாறி இருக்குங்க. அங்க கூட்டம்லாம் இந்த காசுக்காகவோ இல்ல கோட்டல் கோழி பிரியாணிக்கோ இல்ல நடிகர் கவர்ச்சிக்கோ கூட்டம் இல்லைங்க. கொள்கைக்காக கூட்டம் அது. இந்த மாநாட்டின் சிறப்பான அம்சங்கள், அண்ணனுடைய பேச்சு, புதுச்சேரி மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள், இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா அந்த காணொலியில பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாநாடு வெற்றி அடைய இரவு பகலா 2 நாட்களா கண் விழித்து உழைத்த அனைத்து புதுவை நாம் தமிழர் உறவுகளுக்கும் நம் இன சொந்தங்களுக்கும் இந்த காணொலி வாயிலா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா அண்ணன் சிவகுமார், அண்ணன் ஞான பிரகாசம், அண்ணன் வேலவன், அக்கா கௌரி, அப்புறம் பாதுகாப்பு படை பாசறை, அண்ணன் பூமிநாதன், சுற்றுச்சூழல் பாசறை, அடுத்ததா கலை பண்பாட்டு பாசறை, அப்புறம் இந்த மாநாட்டுக்காக தெருவா போஸ்டர் ஓட்டினவங்க, இப்படியே அடிக்கிட்டே போலாங்க. நேரம் இல்லாததுனால அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டின் வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட். இன்னைக்கு மகளிர் தினம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் பெண்களாகிய நாம இன்னும் அடிமைப்பட்டுதான் கிடக்கும். இப்பதான் அரசியல் கட்சிகள்லாம் 33% இடஒதுக்கீடை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற அரசியல் கட்சி மத்தியில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆண் பெண் சமம் அப்படின்னு இருவருக்கும் சரிபாதியா தொகுதியை பிரிச்சு கொடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. இவங்கதான் பெண்களுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க, அங்கீகாரத்தையும் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொல்றாங்க, அது என்ன பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அவங்க எடுத்துக்கணும், நாம கொடுக்கறதுக்கு நாம யாரு, அவங்கதான் நமக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அன்னைக்குதான் நமக்கான சுதந்திரம் முழுசா கிடைக்குங்க. அன்னைக்குதான் நாம இந்த மகளிர் தினத்தையும் முழுமையா கொண்டாட முடியும். இப்ப இந்த மாநாட்டுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி பாத்திரலாம். மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் இந்த மண்ணில் வாழ்ந்த 2 பெரும் மகான்களை நுழைவாயில வச்சிருந்தது சிறப்பு. அடுத்தது சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழ் மொழிக்காக தொண்டாற்றிய தலைவர்கள், தமிழ் மொழிக்காக ஈகை செய்த தலைவர்கள், தமிழ் இனத்துக்காக ஈகை செய்த போராளிகள், மாவீரர்கள், தமிழ் மன்னர்கள், தமிழ் அன்னை, வள்ளுவர், ஔவையார், வள்ளலார், இப்படி இவங்க எல்லாருடைய புகைப்படமும் மாநாடு முழுக்க சுத்தி வச்சிருந்தது மிக சிறப்பா இருந்துச்சுங்க. அடுத்தது குருதிக்கொடை பாசறை மூலமா ரத்த தான முகாம் நடத்துனாங்க. அப்புறம் நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தாங்க. தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை, அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே குடிநீர் வசதி செய்யப்பட்டிருந்து, மொபைல் டாய்லெட் வச்சிருந்தாங்க. அப்புறம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக ஆம்புலன்ஸ், அப்புறம் தீயணைப்பு வண்டி இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருந்து. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து காவலர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. என்ன அவங்க இங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா சேர்ல உட்கார்ந்து இருந்து அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. இதுவே ஒரு திராவிட கட்சி மாநாடோ இல்ல தாவேகா கட்சி மாநாடோ இருந்திருந்தா இவங்க நிலைமை இப்ப என்னவா இருந்திருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதாவது எல்லாம் குடிச்சு புட்டு சண்டை போடுவாங்க, காவல்துறை இடுப்பை பிடிச்சு கிள்ளுவாங்க, அப்புறம் தலைவரை பார்க்க போறேன்னு சாலை விதிகளை மீறி ஆக்சிடென்ட் ஆகி கையை காலம் உடைச்சுப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல காவல்துறைக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை மேய்க்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய பாடா போயிடும். ஏன்னா அங்க தலைவர் சரியில்லை, அதனால அவங்க தொண்டர்களும் சரியில்லை. அதுவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் சரியா இருந்து நல்வழிப்படுத்துறதுனால ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட எல்லாருமே ஒழுங்கா நேர்த்தியா வந்தோமா, சேர்ல உட்கார்ந்தோமா, அண்ணனுடைய பேச்ச கேட்டோமா, திடலை எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே ஒப்படைச்சோமா, கிளம்பணுமான்னு இருக்கும். இதனாலதான் இங்க காவல்துறையினர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. அடுத்ததா கலை பண்பாட்டு பாசறை மூலியமா கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. வெகு சிறப்பா நடந்துச்சுங்க. எப்பவுமே ஒவ்வொரு மாநாட்டப்பையும் கலை நிகழ்ச்சி நடத்துனதுக்கு பிறகுதான் அண்ணன் பேச தொடங்குவாங்க. ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், அப்புறம் தற்காப்பு கலை, நாடகம், நாட்டியம், இது எல்லாமே அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற உன்னதமான நோக்கத்துக்கு தாங்க. இது மட்டும் இல்லைங்க, பாரம்பரிய கலைகளை செய்யக்கூடிய கலைஞர்களுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டே போகுது. அது எல்லாத்தையும் மீட் எடுக்கிறதுக்காகவும் அந்த கலைகள் எல்லாத்தையுமே முன்னாடி நடத்தி அந்த கலைஞர்களுக்கான மரியாதையும் அண்ணன் செலுத்துவாங்க. அப்படிதாங்க இந்த மாநாட்டிலையும் பறை இசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலைஞர்கள்லாம் அண்ணனோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ அந்த கலைஞர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அண்ணன் பறை இசை இசைச்சாங்க. ஆக்சுவலா அந்த மாநாட்டுல அண்ணன் பக்கத்திலே நான் இருந்தேன். நேரடியா அண்ணன் இசைக்கிற அந்த இசையை பார்க்க முடிஞ்சது. அதை லைவா பார்த்துக்கிட்டே அதை கேப்சரும் பண்ணேன். அதை நீங்களும் பாருங்க.
அண்ணன் பறை இசைச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே உற்சாகப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். என்னதுன்னா அந்த பறை இசை வந்து அப்படியே கயல்வெளி அண்ணி பக்கத்திலே இருந்தது. எங்க அண்ணி மேல பற்றுமோ அப்படின்னு அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இசைக்கருவியை நகர்த்தினாங்க. அதுக்கப்புறம் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாலேயே அண்ணிக்கிட்ட வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அண்ணியும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இதை நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு மேடையில ஆனா சொல்லுவாங்க, பெண்ணியத்தை போற்றாத ஒரு சமூகம் வாழாது வளராதுன்னு. அப்படிதான் இந்த மேடையிலயும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னுடைய மனைவி கயல்விழி எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா நான் மக்கள் பணி செஞ்சிருக்க முடியாது. என்னுடைய அம்மா எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா நான் கருவறையை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. இப்படி இருக்கிற தருணத்துல இப்ப உள்ள அரசியல்வாதிகள்லாம் என்ன பேசுறாங்க, நாங்க பெண்களுக்கு வந்து விடுதலை தரோம், பெண்களுக்கு இத்தனை சதவீத ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு விடுதலை கொடுக்கறது அப்படின்னு அண்ணன் கேட்கிற விஷயத்தான் அவர் கடைபிடிச்சிட்டும் இருக்காரு அவருடைய வாழ்க்கை முறையில. அப்படின்றதுதான் அண்ணனுடைய இந்த செயல் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சில தலைவர்கள்லாம் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வேற விஷயத்த எதிர்பார்த்துட்டு போயிடுறாங்க. அததான் கெத்துன்றாங்க. அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான்லாம் அதுக்கு ஹர்ட்டே ஆகலைங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அண்ணன் பேசுற பேச்ச பார்த்து கத்துக்கிட்டு தான் சில பேர் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் இந்த விஷயத்தையும் பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாநாட்டுல அண்ணன் வந்துட்டு தமிழ் மொழிக்காக தொண்டாற்றிய தலைவர்கள் பற்றியும், தமிழ் மொழிக்காக ஈகை செய்த தலைவர்கள் பற்றியும், தமிழ் இனத்துக்காக ஈகை செய்த மாவீரர்கள் மேதகு அவர்கள் பற்றியும், அவங்களுடைய புரட்சி வரிகளை பற்றியும் பேசி ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உணர்ச்சி வசமா ஆக்குனாருங்க. இத வந்துட்டு நான் பேசுறதுக்கு பதிலா அண்ணன் பேசின அந்த சில வரிகளை நான் போடுறேன், நீங்க கேளுங்க. தமிழ்நாடு புதுச்சேரி என்று பிரித்து பார்க்கறது இல்லை, ஒரே நிலம்தான் தமிழனுக்கு இருக்கிற தாய் நிலம். தமிழன் அறம் சார்ந்த தமிழர் இனத்தின் மாண்புமிக்க ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவது இந்திய துணைக்கண்ட மட்டுமல்ல உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆழ்வது. வேலை இல்லை என்ற சொல்லிற்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அததான் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையேன்னு. நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் என் எச்சில் இருந்தால் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முதல் நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. அண்ணனுடைய முழு ஸ்பீச் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் நீங்க பார்க்கலாம்னா, நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல், அப்புறம் எங்கள் தேசம், அப்புறம் தாய் தமிழ் அபிஷியல், அப்புறம் சாட்டை அபிஷியல், இதுல எல்லாத்துலயும் பார்க்கலாம். அப்புறம் எங்கள் தேசம் தான் ஞாபகம் வருது. அண்ணன் வந்து அந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. நான் என்ன நினைச்சேன், அண்ணனுக்கு சேனல் ஆரம்பிச்ச உடனே 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துருவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா பாத்தீங்கன்னா 45,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப வலியை கொடுக்குது. ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் ஃபாலோ பண்ணீங்கனாலே 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் அசால்ட்டா வந்துடும். ஏன் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலன்ற கேள்வி எனக்கு அடிக்கடி எழுமிட்டே இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு இந்த காணொலி பாக்குறவங்க இன்னும் எங்கள் தேசம் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கள் தேசம் 2.0 அப்படி இப்படின்னு புதுசா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. கன்ஃபியூஷனா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த காணொலியில அண்ணன் பேசுனதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். புதுச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிங்க. ஆனா அண்ணன் வந்துட்டு 28 தொகுதி வேட்பாளர் தான் நிறுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, மாகே யானம் 2 தொகுதி வேண்டாம் அப்படின்றாங்க அண்ணன். ஏன்னா இந்த 2 தொகுதியுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து கேரளால இருக்கு, இன்னொன்னு ஆந்திரால இருக்கு. இதனால என்ன ஆகுது, அந்த மாநிலத்துல வாழக்கூடிய மக்கள் தான் அந்த தொகுதியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இங்க பாண்டிச்சேரியில அந்தஸ்தை கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுத்துடுறாங்க. இதனால என்ன ஆகுது, பாண்டிச்சேரி வாழ் மக்களான தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுது. இதனால அண்ணன் வந்துட்டு மாகையானம் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலா இப்ப மாகை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. யானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. இப்ப இந்த 2 நிலப்பரப்புக்கு இணையா தமிழ்நாடு பார்டர் ஒட்டி உள்ள கேரளா ஆந்திரா பகுதியை தாங்க. ஏற்கனவே பாருங்க, மொழி வாரியா மாநிலம் பிரிக்கும் போது சரியா பிரிக்காததுனால தமிழ்நாடுடைய எல்லை பகுதி வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் இருக்கு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி கோரிக்கையா வச்சுட்டே இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு இதை கண்டிப்பா மீட்டு எடுப்பாங்க. ஆட்சியில இல்லாததுனால போராடிட்டு இருக்காங்க. இப்ப கூடங்க சமீபத்துல கேரளா அரசு என்ன பண்ணிருக்கு, நீலகிரி மாவட்டத்துக்குள்ள அவங்களுடைய எல்லை போர்டை கொண்டு வந்து வச்சு இது வரைக்கும் கேரளான்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஆளுகின்ற திமுக அரசு ஒரு வார்த்தை
கூட பேசலங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை பத்தி கண்டிச்சிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த போர்டை மட்டும் அவங்க எடுக்கல அப்படின்னா எல்லை மீட்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுவையும் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரே நிலப்பரப்பு தான். அதனால தமிழ்நாடு பார்டர்ல உங்க நிலப்பகுதியை சேர்க்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுச்சேரி எல்லை பகுதி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி செதறி கிடக்கு. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தனி மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் அப்படின்னு அண்ணா உறுதியா சொல்றாங்க. ஆனா இங்க ஆளுகின்ற கட்சிகள் சட்டமன்றத்துல 14 தடவை தீர்மானம் போட்டு இது வரைக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தரவே இல்லைங்க. அடுத்ததான் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு அரசு வேலை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி புதுச்சேரிக்கும் தனியா அரசு தேர்வு நடத்தி அரசு வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு இந்த கார் விற்கிறவன், அப்புறம் செல்போன் விற்கிறவன், அப்புறம் இந்த சாராயம் விற்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். ஆனா உலகத்துக்கே சோறு போடக்கூடிய விவசாயி இன்னும் கையேந்திர நிலையில தான் இருக்காங்க. அதனால இந்த இளைநிலையை மாத்த விவசாயத்தை அரசு பணியாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீர் மேலாண்மையை மேம்படுத்த ஏற்கனவே இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாடுறது, புதிதா குளங்குட்டையை உருவாக்கி மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடலோரம் வசிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி துறைமுகம் கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம். அப்புறம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வருமானமே சுற்றுலாத்துறை மூலியமா தான். அதனால வருமானத்தை அதிகரிக்க பல திட்டங்களை வகுத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைங்க. எப்படி சிங்கப்பூர் நாட்டை அந்த அதிபர் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு கட்டமைச்சு உருவாக்கியிருக்காரோ அதே மாதிரியே தமிழ்நாட்டையும் புதுவையும் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு நானும் கட்டமைச்சு உருவாக்குவேன் அப்படின்னு அண்ணன் உறுதியா சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே, உங்களுடைய வலிமை மிக்க வாக்க காசுக்கு வித்துறாதீங்க. நீங்க போடக்கூடிய அந்த ஓட்டுல தான் இந்த நாட்டோடைய எதிர்காலமே இருக்கு. நம்ம சந்ததியினராவது நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.